எனக்கு யார் வேணும்னு கேட்டா என் அப்பா வேணுமா என் அம்மா வேணுமா இந்த உலகத்துல உனக்கு யார் வேணுமான்னு கேட்டாலும் யாருமே வேண்டாம். இவன 7 ஜென்மமும் கிட்ட கொடுங்க, புருஷனா வேண்டாம், என் குழந்தைய. I will take care of him like my baby, sir. I love him so much and I'm so sorry for everything, Patu. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஆல்ரெடி என்னோட போன வீடியோ போஸ்ட் கிரெடிட்ஸ்ல சொல்லியிருப்பேன். அம்மா நான் பெரிய மார்வெல் போஸ்ட் கிரெடிட்ஸ் கொடுக்குறேன். சரி ஓகே, நான் லாஸ்ட் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட்டில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி மாஸ்க்கை வந்து ஏன் போட்டிருக்கேன் அதை பற்றினா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் யாரும் கேட்கல ஏன் மாஸ்க் போட்டிருக்கேன்னு. பட் இருந்தாலும் மற்றவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நானே ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா இப்போ திடீர்னு நான் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சியாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பேச வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நான் அப்போ பேசும்போது இந்த ஒரு வார்த்தை ஒன்று வரும், ஏய் நீ ஏன் மூஞ்சிய முடிதான்டா வீடியோ போடுற, உனக்கு என்னடா, அதுக்கு அவங்களே மேல் தான் சொல்லுவானுங்க சில பேர்லாம் வந்து. ஸோ இங்க நான் தப்பா பேசுறதுக்காக எதுவும் வரல, நான் முடிஞ்ச அளவுக்கு தப்பா எதுவும் பேசவும் மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா நான் ஏன் மாஸ்க் போட்டுங்கன்னா அதுக்கு 2 விஷயம். ஒன்று என்னோட யூடியூப் டார்கெட்டு, 2வது பாதி பேருக்கு இருக்கிறது தான் இன்செக்யூரிட்டி. இந்த இன்செக்யூரிட்டின்ற விஷயத்தை பத்தி நான் நெக்ஸ்ட் விஷயமா பேசுவேன். ஃபர்ஸ்ட் என் யூடியூப் டார்கெட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் பேசிடுறேன். நான் ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன்னா இதெல்லாம் பத்தி நான் சொல்றதுக்கு நான் ஆல்ரெடி என்னோட யூடியூப் பயோல சொல்லியிருப்பேன். எனக்கு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது நான் ஏன் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் வந்து அதை பற்றிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது சொல்கிறேன்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்போ என்னோட மாஸ்க்லேருந்து என்னோட ஃபேஸையும் நான் ரிவீல் பண்ணுறேன்னு இருக்கேன். 1 million அப்போ என்னோட ஃபுல் ஐடென்டிட்டி, நான் யார் என்ன எல்லாத்தையுமே பற்றி கிளியராக சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் போடணும். ஸோ இப்போ நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ஸ் போடுறேன்னா இப்போ எனக்கு காசு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வச்சு காசு எடுத்துறேன்னா என்கிட்ட கண்டென்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு யூடியூப்லேருந்து கொஞ்சமாச்சும் காசு வரணும். காசு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அது வரைக்கும் மோஸ்ட்லி கொஞ்சம் இது உங்களுக்கு பார்க்க ஒரு லோ எஃபர்ட்டாக தான் இருக்கும். பட் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் ஒரு ஆள் தான் தனியாக பண்ணிட்டு இருக்கேன், கூட யாரும் ஹெல்ப்பும் இல்லை. ஸோ எடிட்டிங் ரெக்கார்டிங்கு எல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ யூடியூப் டார்கெட்டுன்னு பார்த்தா எனக்கு ஒரு 1 billion சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டா என்னோட டார்கெட் அச்சீவ் வரும். ஸோ பார்க்கலாம். ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த விஷயம்னு பார்த்தா ஏன்னா கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. பட் என்னால முடிஞ்ச ஒரு எஃபர்ட்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் எனி டைம் நான் இது ஆகலாம். ஓகே, நான் நெக்ஸ்ட் செகண்ட் விஷயம் சொல்றேன், இன்செக்யூரிட்டி. இந்த இன்செக்யூரிட்டின்ற ஒரு விஷயம் எனக்கு இன்னும் பிறந்ததுல இருந்துன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது என்ன கேட்டா ஒரு மாதிரி இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயம் தான். இந்த இன்செக்யூரிட்டியை நான் உடைக்கிறதுக்காக தான் நான் இப்போ வீடியோவை போடுறேன். இல்லைன்னா நான் அட்லீஸ்ட் இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டாச்சும் அதனால தான் நான் வீடியோ போடுறேன். இல்லை நான் வீடியோவே போட்டுருக்க மாட்டேன். எனக்கு இந்த ஐடியா வந்து யார்ட்டு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா, உங்களுக்கு தெரியும் யூடியூப்ல வந்து ஃபுட்டிசம்னு ஒரு சேனல் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க மூலியமா தான் எனக்கு வந்துச்சு. என்னன்னா என்னோட இன்செக்யூரிட்டினால தான் நான் இவ்வளோ நாளா வீடியோஸே போஸ்ட் பண்ணாம இருந்தேன். இல்லைன்னா எனக்கு யூடியூப் ரொம்ப பிடிக்கும். யூடியூப்ல நான் வீடியோ போடணும்னு நான் 5 years யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பார்த்துக்கோங்க. ஆனால் நான் போடாததுக்கான ஒரே காரணம் இன்செக்யூரிட்டி. என் ஃபேஸை காமிச்சா எங்க என் மூஞ்சி வச்சு கலாய்ப்பானுங்களோ, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே கலாய்ப்பாங்களோ, இல்லை யூடியூப்ல இருந்து பாக்குறவங்களும் எனக்கு கலாய்ப்பாங்களோ, இப்படி யோசிச்சு அதாவது நானே என்ன கொஞ்சம் கீழ் மட்டமா யோசிச்சு அதனாலே நான் வீடியோஸ் போடாம இவ்வளோ நாள் நான் இது பண்ணி, ஸோ அது நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஃபீலிங்கு. ஸோ அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வீடியோஸ் போடல. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்க வீடியோஸ் பார்த்தேன். ஸோ எனக்கு இருந்த ப்ராப்ளமே தான் அவங்களுக்கும் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு அவங்களோட வேலையை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அவங்க கிட்ட ஒரு 5 lakh கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாலையும் முடியும், என்னாலையும் முடியாதுன்னு இல்லை. நானுமே கண்டென்ட்ஸ்லாம் நிறைய யோசிப்பேன், பட் பண்றதுக்கு ஒரு பயம், அதனாலேயே ஒன்னால பண்ணாம இருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுல நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நான் ரிவீல் பண்ணிடுவேன். 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஒரு டார்கெட் வச்சிட்டேன்னா அதுதான் ஒரு இடத்துல நான் முடிவு பண்ணி வச்சிட்டேன். ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் கழட்டிடுவேன். ஏன்னா 1 லட்சம் பேர் என்ன நம்பி அப்போ சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்றப்போ அவங்க கேட்டதை நான் கொடுத்தாங்க. ஸோ சீக்கிரமா 1 lakh போட எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க் போட்டு பேச ஃபுல்லா வேர்த்து விட்டுது. எவ்வளவு சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதுதான் சொல்லணும்னு நினைச்சது. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இனிமே ஜாலியாக தான் கண்டென்ட்ஸ் வரும். ஓகே பை.